லாஸ்ட்டில் என்ன செய்யணும்னா இதான் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பிள்ளைங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வரும். உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வெளிநாட்டு ஜனங்களோட நான் பழகியிருக்கேன். இங்கெல்லாம் ஊழியம் பண்ணி பல மாதங்கள் இருந்திருக்கேன். அங்கே சொல்லுவாங்க, அவங்க டேடி இறக்குற மாதிரி இருக்கார் பாஸ்டர், அவர் வண்டி போனார்னா டிக்கெட்டு செலவு ஒரு ஆளோடு போகும். இப்போ நாங்கள் எல்லாம் போனோன்னாக்கா அதிகமாகும். எப்படி உறவுக்கு எவ்வளோ மரியாதை பாருங்கள். நான் கேட்டேன், சரிம்மா அந்த தம்பி அந்த சகோதரனுடைய அப்பா போனால் பரவாயில்ல, உங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா நீ ஒண்டி போறியான்னு கேட்டேன். அது எப்படி நான் ஒண்டி போக முடியும், பிள்ளைங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு போவேன். அப்போ இவர் தனியாக இருப்பார். அப்போ இவர் தனியாக விட்டு போக முடியாது. அங்கே இவர் தான் ஆனழகனாச்சு, தூக்கின்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரையும் சேர்த்து வண்டியில் போட்டுன்னு கூப்பிட்டு வருவாங்க. ஃப்ளைட் டிக்கெட் இப்போ வண்டி எல்லாருக்கும் டிக்கெட் செலவு பண்ணுறேன் இல்லை. அப்போ ஏன் முதல்ல அந்த வீட்டில் ஒரு இழவு விழுறப்போ ஏன் உறவுக்குன்றது மரியாதை போச்சுப்போ. இல்லை அந்த காசு அவங்ககிட்ட கொடுத்தா கம்முன்னு தான் இருப்பாங்க, ஏன் வரலன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் காசு தான். அந்த அம்மாவுடைய பதில் சொல்கிறேன். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேஷில் வாங்கவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேஷ் எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க, உங்கள்கிட்ட எதுவும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா பேச்சே கிடையாது. அந்த மாதிரி நினச்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே எவ்வளோ மேல் போல்து, இது ரொம்ப பாய்சனாக இருக்கிறார் பாஸ்டர்னு. சத்தியத்துக்காக சத்ருக்களை காணப்படுகிற காலம். ஜஸ்ட் ஒரு டெத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவனை படிக்க வச்சு ஆளாக்கி இவனை அங்கே அமிச்சு, அப்புறம் அங்கே இருக்கிறான்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒன்றத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே அமிச்சு, அங்கே ஒரு வீடு வாங்கி அவன் செட்டில் ஆகி, இதில் வேறு 2 கிழவங்களுக்கும் 2 சம்மந்திங்களுக்கும் போட்டி வேறு. இன்னும் 6 மாதம் டிபெண்ட் விசாவில் அது போவோம். அது போய் முடிச்சோன்னா நான் போவேன், நானும் என் பெஞ்சாதியும். இதில் 2த்தில் ஒன்று போக முடியும், ஒன்று போக முடியாது. அது எங்கள் அப்பா ஹெல்த்தியாக இருக்கிறாரு, எங்கள் அப்பா வந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், உங்கள் அப்பா வந்தால் அன்ஹெல்த்தியாக இருக்காரு, நம்மளுக்கு செலவு தான் வைப்பாருன்னும். இந்த மாதிரி தான் ஒருத்தன் செத்து போட்டான். இங்கே புதைக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் ஆச்சுன்னா அவ்வளோதான். என் பையன் என்ன சொல்லுவான், டேடி பாடியை பார்க்க நான் வரேன், நீ அங்கேயே இருணுமா. இதெல்லாம் நடக்கிறது. சாவறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது என் வாழ்க்கை. இப்போது நான் உயர் ரக தட்டில் இருக்கணும்னு நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். ஆனால் கடைசியில் முடிவு இப்படி இருக்குது. அதுக்கு நான் சொன்னேனே, cyber.com ஒருத்தன் என் கூட படிக்காமல் முட்டையாக எட்டணும் தானே. அவன் பாடி மேலே விழுந்து பசங்களாம் அழுவும். எல்லாமே சுற்றி தான் இருக்கும், பக்கத்தெருல அக்கத்தெருலெல்லாம் வெறுப்பேற்றுற மாதிரி. இதை பார்த்து நான் ரொம்ப வெசனப்படுவேனா, பொறாமப்படுவேனா. என் ஜபம் எங்கே, உபவாசம் எங்கே, தான தர்மம் எங்கே, தசமாக எங்கே, பரிசைய மாதிரி. ஆண்டவரே இவனை போல் ஆயக்காரனை போல இல்லை நான்னா என்ன சொல்லான்னு எனக்கே தெரியல. இல்லை, சிச்சுவேஷன் இஸ் கோயிங் லைக் தட். நான் வெளியரங்கமாக சொல்கிறேன், நிறைய வீட்டில் இது நடந்துன்னு இருக்குது. வளர்ந்து செழித்து பலப்பட்ட பிறகு சொல்கிறேன். நம்பி எதுவும் நித்திரை செய்யணும். அது வந்தாலும் நம்மளால நித்திரை வந்தால் போய் சேர வேண்டியது தான். ஆனால் ஒரு திருப்தி இருக்காது. எல்லா பிள்ளையும்